வணக்கம். வாழ்க வளமுடன். மீண்டும் உங்களுடன் இணைவது ரிஷிகேசவன். ஐ திங்க் 2 ஹவர்ஸ்க்கு முன்னால 2 மினிட்ஸ்க்கு முன்னால 52 அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எவ்வளோன்னு தெரியல. எனிஹவ் அது இன் டைம். நம்ம டைம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால ஒரு 10 மினிட்ஸா வெயிட்டிங்ல இருக்க அந்த ஹேபிட் கொஞ்சம் முன்னாடியே வந்துடலாமே. வந்துட்டு பரவாயில்ல, எல்லாரும் லேட்டா ஆகட்டும், மத்தவங்க எல்லாம் எப்ப வேணாலும் வரட்டும், நான் இப்படிதான் அப்படின்ற அந்த பிரின்சிபல். சோ அது வாழ்க்கையில எங்கெல்லாம் நமக்கு ஃபேவரா அமையும் அப்படின்னா, அது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட சுகம் என்னன்னு தெரியும். சோ அத கீப் ஆன் டூயிங் திஸ். இதே ஹேபிட்டா கொண்டு வந்துருங்க. அது எங்க போனாலும் இன் டைம் போறது ஒண்ணு. அடுத்தது கன்சிஸ்டன்சி. ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அத ஓரங்கட்டி வைக்கிற அந்த ஹேபிட் தான் நம்மள வாழ்க்கையில ஜெயிக்க விடாத தடுக்கிற ஒரே விஷயம். சோ நமக்குள்ள இன்னைக்கு ஒண்ணு செஞ்சா மறுபடியும் கண்டினியூட்டி நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு. ஏன் நான் இந்த கிளாஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் செஷன் ஒரு 1 வீக்ல முடிச்சிருக்கலாம், இல்ல 2 வீக்ல முடிக்கலாம். அதையே நான் 40 டேஸ் கொண்டுட்டு போனேன். ஆக்சுவலா 21 days and above. 21 and above. It became a habit. So நமக்குள்ள ஒரு ஹேபிச்சுவல் ஆட்டிடியூட், நம்மளுடைய அட்ரிபியூட்ஸ் சேஞ்ச் பண்றது, நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது. கீப் ஆன் டூயிங். ஸ்லோலி கிராஜுவலி நமக்குள்ள ஒரு கியூரியாசிட்டிய, ஒரு என்தூசியாசம் கொண்டு வந்து நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கொடுக்கிறது தான் இந்த ப்ரோக்ராம். அதுக்காக தான் அது 40 டேஸ்க்கு கொண்டுட்டு போறோம். அதுல டுடே இஸ் த 23rd day இன் திஸ் ஆரியப்பட்டா. அண்ட் ஆல்சோ அனதர் ஒரு இது பேரலா எவ்ரி சண்டேஸ் போயிட்டு இருக்கு. அதையும் மெர்ஜ் பண்ணி 40 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நியூமரிக்கல் கால்குலேஷன்ல ஆரியப்பட்டாவில் திஸ் இஸ் த 23rd டே. எஸ்டர்டே செஷன் எல்லாம் நல்லா இருந்ததுன்னு ரொம்ப எங்கிட்ட போன்ல நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. மேக்ஸ் ஈக்குவேஷன், கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன், அப்புறம் மைண்ட் ரிலேட்டட் இது, அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் நேற்று கொஞ்சம் நல்லாவே ரொம்ப எஃபெக்டிவா கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஸோ அதைதான் எதிர்பார்க்கிறேன். நிறைய பேர் கேள்விகளை உள்ளுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காத வெளியே கொண்டு வாங்க, நிறைய கேளுங்க. நீங்க கேட்கறதுனால மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதா அமையும். ஸோ 22 டேஸுமே நல்லாவே போயிட்டு இருக்கு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெருசா யாருக்குமே அந்த ஒரு என்ன சொல்லலாம், மெக்கானிக்கல், மொரானிக், மொனாட்னஸ், போரிங் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அப்படி எதுவும் இல்லை. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படி நமக்கு கிடைக்குது. அப்படின்றதுலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் எம்டி கப்போட வந்து அதை ஃபில் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, அதன்படி ஐ ஹோப் டுடே ஆல்சோ யூ ஆர் கமிங் வித் தட் எம்டி கப். டெஃபினெட்லி at the end of the session you are going to fill something in it. So with that belief, நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வர விஷயம் ஒரு கதை தான். ஆரம்பத்துல எப்பயும் பேசுற ஒரு கதை. அந்த கதையில என்ன சொல்ல போறோம்னா, ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜா ஒரு நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறார். என்னன்னா, ஒரு பெரிய விருந்து வைக்கிறார். அதாவது ராஜ விருந்து. அந்த விருந்துக்கு மக்கள் யார் வேணாலும் கலந்துக்கலாம். ஆனா யார் உள்ள வரதா இருந்தாலும் ஒரு
ரூல் ஒண்ணு போட்டார். என்ன, அது மாதிரி இருந்தா மட்டும்தான் உள்ள என்ட்ரி. சரி, அது என்ன ரூல் அப்படின்னு கேட்டா, உள்ள வர்றவங்க ராஜா ட்ரெஸ், ராஜா அடைகிற அந்த உடை, அந்த ஆடை, அந்த ட்ரெஸ் இருந்தா மட்டும்தான் உள்ள அலவுட். சோ இதுக்கு பேரே ராஜ விருந்து. இதுக்கு எல்லாரும் அதாவது தயாராயிட்டாங்க. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவங்க அந்த கிட்டத்தட்ட 1 வீக் டைம் இருக்கு. அதுக்கு எல்லாருமே அந்த ட்ரெஸ்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு எல்லாரும் அந்த விருந்துக்கு வரணும். பெரிய லெவல் அந்த இது அதுக்கெல்லாம் தயாரா இருக்காங்க. அப்போ ஒரு பெக்கர் இருக்கார். அந்த ஊர்ல ஒரு பிச்சைக்காரர். அவரு கிழிஞ்ச அழுக்கு துணியை தான் போட்டுட்டு இருக்காரு. அவருக்கு எங்க போய் ராஜா ட்ரெஸ் கிடைக்கும்? அப்ப நமக்கு சாப்பாடு கிடைக்காதா? நம்ம ராஜா விருந்த சாப்பிட முடியாதா? அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவருக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. நேரா அரண்மனைக்குள்ள போறாரு. போயிட்டு காவலாளிகள் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி நேரா போறார். மன்னர்கிட்டே போறார். மன்னா, எனக்கு ஒரே ஒரு உதவி. என்ன வேணும்? எங்கிட்ட கிடையாது ட்ரெஸ். நானே ஒரு பிச்சைக்காரன், கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறவன். நான் எங்க போய் ராஜா ட்ரெஸ் போனோம்? பட் நான் எப்படி அந்த விருந்து சாப்பிடுறது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ராஜா யோசிக்கவே இல்லை. அவருடைய ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ட்ரெஸ் அதை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு, இங்க பாருப்பா, இந்த ட்ரெஸ் துவைக்கவே தேவையில்ல, மாத்தவும் தேவையில்ல. இதை நீ இப்ப போட்டீங்கன்னா லைஃப் லாங் உனக்கு இதே ட்ரெஸ் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு இது ஒரு குவாலிட்டியான ஒரு ஆடை. அதனால இதை நீ மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பழசெல்லாம் தூக்கி கிடசு, எங்கேயாவது போட்டுரு, குப்பையில போட்டுரு, அது தேவையே இல்லை. இதை கொண்டு போய் போட்டுக்க, இதுதான் நீ பெர்மனண்டா நீ போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு தரத்துக்கு 4 தரம் அழுத்தி சொல்லி அனுப்பிவிட்டார். அந்த பெக்கர் என்ன பண்றார்? வீட்டுக்கு போனார். அந்த ட்ரெஸ் மாத்திட்டார். ராஜா ட்ரெஸ் மாத்திட்டார். சூப்பரா இருக்கு. ஆனா அந்த பழைய ட்ரெஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு மூட்டையில கட்டி ஒரு பையில போட்டு அதை கையிலேயே வச்சுட்டாரு. அவர் எங்க போனாலும் அதை கூட வச்சுட்டு போறாரு. அதை மட்டும் விட மாட்டேங்கிறாரு. அந்த விருந்துக்கு வந்தப்பையும் எல்லாரும் இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த விருந்து மடி மேலேயே வச்சிட்டு இருக்காரு. இங்க இப்படி கையை எடுக்கிறப்ப அது நழுவுது. அப்புறம் இது இழுத்து பிடிச்சுக்கிறாரு. இதுக்குதான் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். அந்த விருந்து கூட அவரால் ராஜாவும் கவனிக்கிறார். இவருக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஆனாலும் அதை விட மாட்டேன். அதை மட்டும் பிடிச்சிட்டாரு. எங்க போனாலும் அதை கூடயே வச்சுட்டு போறாரு. இப்படியே போறாரு. அப்புறம் விருந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு போனாலும் அந்த ராஜா ட்ரெஸ்ஸோடயே இருக்கிறார். ஆனாலும் அந்த அழுக்கு மூட்டையை தூக்கிட்டே தான் சுமந்துட்டு இருக்காரு. அவருக்கு பேரே வச்சுட்டாங்க, அழுக்கு மூட்டை பிச்சைக்காரர் அப்படின்னு பேரே வச்சுட்டாங்க மக்கள். அவர் அதை மட்டும் விடுற மாதிரி கிடையாது. எங்க பதிலும் அது கூடயே தான் தூக்கிட்டு தெரிஞ்சாரு. அப்படியே இருந்தார். கடைசியா அவரோட வயசு முடிஞ்சிச்சு, இறந்தும் போயிட்டாருங்க. இவ்வளவுதான் நடந்த விஷயம். நல்லா கவனிச்சுக்குவோம். இந்த கதையில இருந்து ஒரு மாரல் நம்ம எடுத்துக்கிறோம். என்ன? நம்மளும் அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி பார்த்தா, நமக்கும் ராஜா அப்படின்ற கடவுள் அந்த ஆடை அப்படிங்கிற பாசிட்டிவான நல்ல விஷயங்களை எத்தனையோ நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆனால் நாம் அந்த அழுக்கு மூட்டை அப்படிங்கிற எதிர்மறை எண்ணங்களை, கோபம், வஞ்சம், வைராக்கியம், சரிங்களா, ஆக்ரோஷம், பொறாமை, இத எல்லாம் மூட்டை கட்டி நம்ம தூக்கி வச்சிட்டு இருக்கிறோம். எங்க போனாலும் அதை நம்ம கூட தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். இப்ப புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் எதிர்பார்க்கிறது, அதாவது இந்த யூனிவர்ஸ் எதிர்பார்க்கிறது, நீங்க அந்த அழுக்கு மூட்டையை தூக்கி டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. நீங்க என்ன நம்ப, ஆனா நாம பண்றது அதை இறுக்கி அணைச்சு பாதுகாப்பு பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அப்போ டிசைட், யாரெல்லாம் இனிமேல் நான் அப்படிதான், எனக்கு அப்படியே சடனா கோபம் வந்துடும், சடனா அப்படியே ரோசம் வரும், சடனா எகுருவேன் அப்படின்றீங்களோ, எழுதி வச்சுக்கோங்க, நீங்க ஒரு அழுக்கு மூட்டை டேஷ். அவ்வளவுதான்.
போதுமா? நீங்க அப்படியா இல்ல நான் அப்படி இல்லைன்னு சொன்னா அது நெக்லெக்ட். ஓவர் கம். இவ்வளவுதாங்க ஸ்டார்டிங். போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல என்னால ஸ்ட்ராங்கெல்லாம் சொல்ல முடியாது. மற்றது அப்புறம் பார்ப்போம் நாளைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் நீங்க எல்லாம் அதை தூக்கி வீசி விடுவீர்கள், எடுத்து தூர போட்டு விடுவீர்கள் அப்படின்ற நம்பிக்கையுடன் இந்த டாபிக் இப்பொழுது நிறைவு பெறுகிறது. சரி, நம்ம அடுத்த டாபிக் போலாமா? போயிட்டோம். எப்பவும் பார்க்கறது தான். நேத்து என்ன பார்த்தோம்? ஒரு 10 சிம்டம்ஸ் ஹைப்போதைராய்டிசம். அது ஒருத்தங்களுக்கு என்னென்ன அறிகுறிகளை காட்டுது? 10 அறிகுறிகள். இது அந்த 10ஐயும் ஒரு விஷுவலைசேஷன்ல, பிக்சரைசேஷன்ல, அசோசியேஷன்ல கொண்டுட்டு வந்து ரீகால் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த டெக்னிக்லாம் நம்ம படிச்சதுக்கு இதுதான் இம்பாக்ட் அப்படின்னு காட்டிட்டோம். அடுத்தது வேற என்ன பார்த்தோம்? மேக்ஸ் ஃபார்முலா பார்த்தோம். 4/3 πr கியூப். மறக்குமா வாழ்க்கையில? மறக்காது. 1/3 πr²h. இது மாதிரி சில்லி ஓல்டு ஹென், டில் ஓல்ட் ஏஜ், காக் அண்ட் ஹென், அப்ப சைன் டான் காஸ் சொல்லலாம். சரி, இது மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் இன்னும் அப்புறம் பார்ப்போம். இன்னும் வேற எல்லாம் உங்களுடைய டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் இன்ட்ரெஸ்ட், இன்வால்வ்மெண்ட். என்னால முடிஞ்சது நான் சும்மா கைட் பண்றேன். அப்புறம் யாரோ நேத்து என்கிட்ட ஞாபகப்படுத்தினாங்க, அந்த ஃபிங்கர்ஸ் வச்சு இப்படி எப்படி எப்படி இப்படின்னீங்களே அதெல்லாம். அது நான் முடிஞ்ச அதுவும் ஒரு கிளாஸ். அதுக்கு ஒரு 1/2 hour எடுத்துக்குவோம். தேவைப்பட்டா 1 hour கூட எடுத்துக்கலாம். அதையும் சொல்லித்தரேன் நான் தயார். சரிங்க, இன்னைக்கு ஒரு கதை. இந்த கதையில அசோசியேஷன், பிக்சரைசேஷன், விஷுவலைசேஷன், நிமோனிக்ஸ், இதை விட்டு நமக்கு வேற தெரியாதுங்க. அவ்வளவுதான். திரும்ப திரும்ப அங்கேயேதான் சுத்துவோம். நிமோனிக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அடிக்கடி விஷுவலைசேஷன் சொல்லுவேன், நிமோனிக்ஸ் சொல்லுவேன். இதுக்கப்புறம் இன்னும் அடுத்த ஸ்டேஜ் போவேன். இன்னும் நாளைக்கு நாளன்னைக்குதான் நான் அப்படியே வெவ்வேறு இதுக்கு போவோம். அதெல்லாம் போகும்போது இன்னும் இது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். சரி, இப்ப நான் சொல்ற கதையை நல்லா கவனிச்சுட்டே வாங்க. யாரும் நோட்ல எழுதக்கூடாது. இதை மட்டும் திறந்து வைக்கணும். வைட் ஓப்பன் யுவர் இயர்ஸ். அப்சர்வேஷன், லிசனிங். இதுதான் செவிச்செல்வத்தை முழுமையாக பயன்படுத்துவோம். கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. விஷுவலைசேஷன்ல இப்போ ஒரு டீப் பிரீத் பண்ணிருங்க. ரோட் மெமரிலாம் பர்ஃபெக்டா பண்ணுவீங்க, பண்றீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். பண்ணணும். காலையில, மத்தியானம், சாயங்காலம் ஒவ்வொரு டைமும் அப்பப்ப என்ன நடந்ததோ அதை அப்பப்ப ரீகால் பண்ணணும். பண்ணிட்டே இருங்க. சரிங்க, இப்ப வருவோம் விஷுவலைசேஷன். ஒருத்தன் 17 கப்புங்க. கப்புன்னா பெரிய டம்ளரோ பெரிய கப்பு கிடையாது, ஒரு சின்ன கப்பு. சின்ன கப்பு 17 கப்பு வாட்டரை ஒரு பாட்டிலுக்குள்ள ஊத்துறாரு. 17 கப்பு வாட்டர். வாட்டரை எத்தனை கப்பு எடுத்துக்கிறார்? 17. அதான் ஞாபகம். இங்க நம்பர்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். 17 cups of water poured into the bottle. ஒரு பாட்டில்ல ஊத்தியாச்சு. 17 கப்பு ஊத்தியாச்சா? அத 31 டைம்ஸ் குலுக்குறாரு. இட் மீன்ஸ் ஷேக் பண்ணாரு. அதை குலுக்குறாருன்னு சொல்லுவோம் தமிழ்ல. குலுக்குனார். எது? பாட்டிலுக்குள்ள ஊத்துன தண்ணிய எத்தனை டைம்ஸ் குலுக்குனார்? 31 டைம்ஸ். அதுக்கப்புறம் அது குடிச்சிட்டாரு.
அப்படியே மார்க்கெட் போனாரு. 38 ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தாரு. 38 நம்பர்ஸ் தான் முதல்ல சொல்லிட்டேன், நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 கப் வாட்டர் எடுத்தார், பாட்டில் ஊத்தினார், அதை 31 டைம்ஸ் ஷேக் பண்ணார், அதாவது குலுக்கினார், குடிச்சிட்டார். இப்ப கடைக்கு போயிட்டு 38 நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். 38 ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தார். அதுல 10 ஃப்ரூட்ஸ் 10 மால்ல இருக்கிற ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு வந்துட்டார். வழியிலேயே மால் 10 மால்ல இருக்கிற ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதுல 2 அழுகி போயிடுச்சு, மீனுக்கு போட்டுருங்கன்ட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க, 2 அழுகினது மீனுக்கு போட சொல்லிட்டார். அதுல 1 மறுபடியும் பாருங்க, அனதர் 1 கால் பண்ணி சிஎம் வீட்டு மீன்ல போடணும். அதாவது அவங்க சிஎம் ஃப்ரெண்ட், அவங்க கால் பண்ணி சிஎம் வீட்டு மீனுக்கு போட்டிருப்பா ஒண்ணு அப்படின்ட்டு. சரி, இன்னும் ஒண்ணு இருக்கு அதுல. அந்த 1 அதாவது இன்னொரு சால்ட்ல போட்டு மூடி வச்சிரு. இன்னொன்னு இருக்குல்ல, அத சால்ட்ல போட்டு மூடி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதாங்க கதை. ரொம்ப வித்தியாசமா இருக்கும், கவலைப்படாண்டா. சொல்றேன் அப்புறம் இது என்னன்ட்டு. இந்த கதையை அப்படியே மறுபடியும் வச்சுங்களேன், அப்புறம் நான் ரீகால் பண்றேன். இது எதுக்கு இந்த கதையை சொல்ல வந்தேன்னா, இது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு சில வருடங்களுக்கு முன்னால, ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட படிக்கிற சின்ன பையன் தான், 2 பேருக்கு ஒரே ஸ்டாண்டர்ட். அவங்களுக்கு இருந்த சப்ஜெக்ட் ஒரு கொஸ்டினுக்கு பாடத்துல அவங்களுக்கு இருந்த அந்த கேள்விக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த 2 பேத்துக்கு 2 விதமா சொல்லி கொடுத்தேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி புத்தி அதிகம். எப்படின்னா, ரேட் இந்த பசங்களை வச்சுதான் நான் நிறைய இதெல்லாம் பண்ணுவேன். அவங்கதான் என்னோட எலி. இவங்களை வச்சுதான் டெஸ்டே பண்ணுவேன். அப்படி இருக்கிறப்ப ஒருத்தருக்கு நார்மல் மெத்தட்ல சொல்லி கொடுத்தாங்க. எப்பயும் நம்ம சொல்லுவோம்ல, இங்க பாரு, இதுதான், இதை திரும்ப சொல்லு, எழுதி பாரு, அவ்வளவுதான், ஓகே போயிட்டான். இன்னொருத்தனுக்கு நம்மளுடைய இன்னோவேஷனை இங்க கொண்டு வந்து வச்சேன். இதுதான் இப்ப சொல்ற மெத்தட். 2வது பையன் நல்லா கவனிச்சுக்கோங்க. அது இப்படி என்னன்னு சொல்லி கொடுத்தான்றது பாருப்பா. 17 கப்பு வாட்டர், 31 டைம்ஸ் குலுக்கல், 38 ஃப்ரூட்ஸ், 10 மால், 2 அழுகிடுச்சு மீன், 1 கால் சிஎம் வீட்டு மீன், கால் பண்ணி சிஎம் வீட்டு மீன், இன்னொரு சால்ட் போட்டு முடிச்சு. அதான் டோட்டல். ஓகே, இப்போ நாம எல்லாருமே இப்ப செக் பண்ண போறோம். இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டோமா? எனிஒன் நான் கேட்கறதுக்கு நீங்க இதுல கூட சாட்ல கூட ஆன்சர் பண்ணலாம். அப்படியே கொடுங்களேன். டக்குன்னு எத்தனை கப்பு வாட்டர் மேடம் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு அப்படியே எனக்கு ரைட் பண்ணிருங்க பாப்போம். 17 கப் வாட்டர். சூப்பர். எத்தனை முறை குளுக்குறா? 31 தான் கரெக்ட். 31 டைம்ஸ் குலுக்கி குடிச்சனா. அப்புறம் கடைக்கு போய் எத்தனை எண்ணெய் வாங்கிட்டு வந்தோம் அது சொன்னோம். எத்தனை என்ன வாங்கினோம்? How many numbers? What? 17, 31 ஓவர். அதுக்கு அடுத்த நம்பருக்கு வாங்கப்பா. 38 what? 38 fruits. சூப்பர், கரெக்ட், வெரி குட், நல்லா கேப்சர் பண்ணிருக்கீங்க. அடுத்தது, அதுல எத்தனைய யாரு கொடுத்துட்டு வந்தா? அவ்வளவுதாங்க. 10 மால் ஓவர். ஓகே, அதுக்கு அடுத்தது எத்தனை என்ன ஆயிடுச்சு? அதை யாருக்கு போட சொல்லிட்டோம்? 2 அழுகிடுச்சு மீனுக்கு போட சொல்லிட்டோம். ஓகே, நல்ல பாயிண்ட் புரிஞ்சுக்க. அழுகிடுச்சு மீனுக்கு போட சொல்லிட்டோம். அப்புறம் அடுத்தது 2க்கு அடுத்த நம்பர் வருங்க பாருங்க, எல்லாமே டிமினிஷிங்ல வருது.
2க்கு அடுத்தது 1 1 கால் சிஎம் பிட்டு மீன், கால் பண்ணி சிஎம் பிட்டு மீன் போட சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1 இன்னொரு சால்ட், இன்னொரு இதை சால்ட்ல போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, அவ்வளவுதாங்க. இப்ப நீங்க நோட்டு பென் எடுங்களேன். இந்த நம்பர்ஸ் எல்லாம் இந்த பக்கம் அப்படியே எழுதிக்குவாங்களே. அதாவது 17, அந்த 17க்கு நேரா வாட்டர். அடுத்தது 31, அதுக்கு நேரா ஷேக் அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல குளுக்குறதுன்னு எழுதிக்கோங்களா. தமிழ்ல குளுக்குறாங்க, குளுக்கல். 31 அதுக்கு நேரா குளுக்கல். அதுக்கு அடுத்து 38 ஃப்ரூட்ஸ். அதுக்கு அடுத்தது 10 மால். அப்புறம் 2 அழுகினது மீன், அழுகின மீன், அழுகின மீன். அவ்வளவுதான். அப்புறம் 1 கால் சிஎம் வீட்டு மீன். அப்புறம் 1 இன்னொரு சால்ட். அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சா? ரைட். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் கீழே டோட்டல் போட்டு பாருங்களேன். அது எல்லா நம்பரையும் டோட்டல் போட்டு கீழே என்னன்னு எழுதுங்க. செவன்டீன், 31, 38, 10, 2, 1, 1. 100. அவ்வளவுதான், 100. அப்போ அந்த ஒவ்வொன்றுக்கு நேரம் பர்சன்டேஜ் போட்டே வந்துருங்களேன். 17%, 31%, 38%, 10%, 2%, 1%, 1%. கீழே 100%. போட்டுட்டோமா? ஓகே, இப்ப அப்படியே வருவோம். அப்போ ஃபர்ஸ்ட் இதுல வருவோம் 17% வாட்டர். அடுத்து 31% ஷேக்குங்கிறது குளுக்கல்னு சொன்னோமா, அதுதான் நிமோனிக்ஸ். குளுக்கிறதுங்கிறது நிமோனிக்ஸ், நாம படிக்க போறது குளுக்கோஸ். இப்ப அங்க குளுக்கோஸ்னு எழுதிக்கங்களேன். 31% குளுக்கோஸ், 17% வாட்டர், 31% குளுக்கோஸ். குளுக்கல், குளுக்கோஸ், நிமோனிக்ஸ். அடுத்தது 38 ஃப்ரூட். நீங்களே சொல்லுவீங்க என்னவா இருக்கும்? அது குளுக்கோஸ்னா அடுத்தது யாராவது சொல்றாங்களா? 38% ஃப்ரக்டோஸ். அது குளுக்கோஸ், அடுத்தது ஃப்ரக்டோஸ். 38% ஃப்ரக்டோஸ். அடுத்தது 10% மால்டோஸ். ரைட். அப்புறம் 2 அழுகின மீன், ஆல்புமின். எழுதிக்கங்க, ஆல்புமின். 2% ஆல்புமின். அடுத்தது 1% கால்சியம் விட்டமினா, கால்சியம் விட்டமின். 1% என்ன இருக்கு? கால்சியம் விட்டமின். இதுதான் நிமோனிக்ஸ். கால் பண்ணி சிஎம் விட்டமினுக்கு போடு. புரிஞ்சுதுங்களா? கால்சியம் அண்ட் விட்டமின்ஸ் 1%. அப்புறம் மிச்சம் இருக்கிற 1% இன்னொரு சால்ட் என்னன்னா இன்ஆர்கானிக் சால்ட்டுங்க. அது அந்த 1% என்ன இருக்கு? இன்ஆர்கானிக் சால்ட். இவ்வளவுதான். இப்போ 100 கிராம் ஏர் எடுத்தா அதுல 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், ரிமைனிங் 1%ல கார்பன் டை ஆக்சைடு 0.03, கார்பன் மோனாக்சைடு 0.0003, இப்படி
ஆர்கான், கிரிப்டான்ஸ் இப்படி இதெல்லாம் போட்டு டோட்டலா 100% போடுவோம். அது யாருக்கு? அதே மாதிரி இங்க 100% பிரிச்சு மேய்ஞ்சிட்டோம். வரிசையா இதெல்லாம் இருக்கு. இது என்னன்னு யாராவது சொல்லுங்களேன் பார்க்கலாம். எதுல இத்தனை இது இந்த பர்சன்டேஜ் கலந்துருக்கு? 17% வாட்டர் இருக்கு, 31% குளுக்கோஸ் இருக்கு, 38% ஃப்ரக்டோஸ் இருக்கு, 10% maltose, 2% albumin, 1% calcium and vitamins, another 1% inorganic salt. இவ்வளவுதாங்க. இப்ப அந்த 2 பசங்களுக்கு 2 டிஃபரெண்ட் மெத்தட்ல சொல்லி கொடுத்தான்ல, அந்த எப்பயும் இதை அப்படியே இங்க பாடுறா 17% வாட்டர் சொல்லு எழுது இப்படி படிச்சான்ல, அவன் எக்ஸாம் வரைக்கும் ஓகே. எக்ஸாமுக்கு அப்புறம் மறுபடியும் கேட்டேன், அது ஒண்ணு கூட அவனால ரீகால் பண்ண முடியல. ஆனா இன்னொருத்தனுக்கு வித்தியாசமா சொல்லி கொடுத்தவன் 2 வருஷம் கழிச்சு கேட்டா கூட அவனால சொல்ல முடியுது. இதுதான் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லேர்னிங். இவ்வளவுதான். இதான் என்னோட அனுபவம், ஆராய்ச்சி எல்லாமே வச்சுக்கலாமே. சரிங்க, வேற கண்டுபிடிச்சிங்களா இது என்னன்னு? எனிபடி? யாருமே ஆன்சர் பண்ணலையா? எக் இல்ல, ஆல்புமின்றதுனால அவங்க எக்குக்கு போயிட்டாங்க. ஓகே, இல்ல ஹனி காம்போசிஷன். அவ்வளவுதாங்க. இல்ல இல்ல இல்ல, அது சொன்னது யாரு? ஒரு நிமிஷம் பாக்குறேன். காம்போசிஷன் ஆஃப் ஹனிங்க இது. ஜீனியஸ் குரு. 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 ஓகே, குரு. எக்ஸலென்ட் குரு. வெரி குட். தட்ஸ் தி ரைட் ஆன்சர். காம்போசிஷன் ஆஃப் ஹனி. தேன்ல என்னன்னா எந்தெந்த அளவுல கலந்திருக்கு அப்படிங்கறதாங்க இது ஒரு பாடம், ஒரு கேள்வி பயாலஜில. இந்த பாடத்தை, இந்த கேள்வியை அந்த மாணவனுக்கு நான் ஒன்னும் பெருசாலாம் டைம் எடுத்துக்கல, எப்பயும் படிக்கிற நேரம் தான், வித்தியாசமா படிக்க சொன்னேன், படிச்சுட்டான். நீங்க இப்ப உடனே இந்த நம்பர் எல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த நம்பருக்கு தான் பின்னாடி வருவான்னு இருக்கேன்ல, நான் இன்னும் ஒரு 2 or 3 டேஸ்லயே ஆரம்பிச்சிருவோம் அடுத்த கிளாஸ்ல தான். இந்த நம்பர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேங்கிறதெல்லாம் பின்னாடி வரும். இவ்வளவுதான் விஷயம். இந்த மாதிரி படிச்சா மறக்காது, ஏன்னா பிரெயினுக்கு அப்படித்தான் பிடிக்கும். இவ்வளவுதான் விஷயம், புரியுதுங்களா? சோ தட்ஸ் ஆல். இன்னைக்கு டாபிக்ல இவ்வளவுதாங்க. ஒரே கேள்வியில முடிச்சிட்டேன். காம்போசிஷன் ஆஃப் ஹனி, தேன். அதுல 17 வாட்டர், 31 குளுக்கோஸ், 38 ஃப்ரக்டோஸ், 10 மால்டோஸ், 2 ஆல்புமின், 1 கால்சியம் அண்ட் விட்டமின்ஸ், 1 இன்ஆர்கானிக் சால்ட், இன்னொரு சால்ட். இது நம்ம இப்போ நான் இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டேன், அதுக்குன்னு இதே தான் போடணுங்கிறத, எப்படி வேணாலும் நம்ம கதை விடலாம். மொத்தத்துல நமக்கு தேவை டிஃபரெண்டா படிக்கணும். அப்படி படிச்சா லைஃப் லாங் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சரிங்க. இந்த சப்ஜெக்ட் இதோட இருக்கட்டும். இது மாதிரி ரொம்ப முக்கியமான டாபிக் நேத்து ஒருத்தவங்க கேட்டதுனால அதை இன்னைக்கு கொஞ்சம் இதுக்கு அடுத்த எக்ஸ்டென்ஷன்ல அதை கொண்டு போயிடுறேன். அதை முடிச்சுட்டு அப்புறம் தேவைப்பட்டா இன்னைக்கு இன்ஸ்பைரிங் பர்சன் இருந்தா, டைம் இருந்தா பார்க்கலாம், இல்லைன்னா அதை ட்ராப் பண்ணலாம். நாளையில இருந்து வேற மெத்தேடு வரும், தயாரா வந்துருங்க. ஏன்னா இதுதான் இப்பெல்லாம் சும்மா லைட் சப்ஜெக்ட் இப்ப போயிட்டு இருக்கிறதுலாம். எப்பயுமே கொஞ்சம் அப்படியே தானே போவோம். கீர் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் மாறும், அதுக்கு தயாராகிக்கணும். அடுத்த கீர் வேகம் வண்டி எடுக்கணும். சரிங்க, இன்னைக்கு அவங்க கேட்டது, நேத்து ஒருத்தங்க கேட்டாங்கல்ல, எனக்கு யாருமே இல்ல, நட்பு இல்ல, உறவு இல்லைன்ற மாதிரி ஒருத்தங்க சொன்னாங்கல்ல, அதுக்கு இன்னைக்கு எடுத்துக்கிறேன் டாபிக். ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய பேருக்கு அப்படி லோன்லினஸ், லோன்லி மைண்ட் இஸ் த டெவில் மைண்ட்னு சொல்லுவோம். அது என்னன்னு பண்ண தெரியுமா? நமக்கு நிறைய அபாயத்தை, ஆபத்தை நமக்கு கொடுக்கும்.
தனிமை இனிமை எல்லாம் கிடையாது. தனிமையிலே இனிமை காண முடியுமா? முடியாது. அப்படி காண்பது வேண்டாம். முடிந்தவரை ஒரு மிங்கிளாக கத்துக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப் சர்க்கிள எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், வெரி ஃபர்ஸ்ட் டேல ரியல் எஜுகேஷன்னா என்ன, ஹவு டு இன்டகிரேட் வித் அதர்ஸ் சொன்னேன். ஹவு டு இன்டகிரேட் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் த சொசைட்டி. இதுதாங்க ரியல் எஜுகேஷன். இத விட்டுட்டு உண்மையான கல்வி அப்படிங்கிறது புத்தகத்தை படிச்சு மார்க் எடுப்பது அல்ல. How to live your life, how to use your potential, how to use your knowledge. இதுதான் ரியல் எஜுகேஷன். சரி, அப்ப நம்மளுடைய உறவுகளை அதிகப்படுத்துறது, நட்பு வட்டத்தை அதிகப்படுத்துவது எப்படி? இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களை பார்த்தா ஒரு ஸ்மைல் பண்ணணும். பண்றோமா? பண்ணன ஆக்சுவலா லியோ டால்ஸ்டாயோட இதுல ஒரு இது சொல்லுவாங்க. அவர் எப்பவுமே ஒவ்வொரு நாளும் புதுசா ஒரு நட்பை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சிப்பார். யாரையாவது பார்த்த உடனே அவரு சிரிப்பு சிரிச்சுட்டு ஹலோ அப்படின்னு. ஒரு நாள் பார்க்ல புதுசா ஒருத்தரை சந்திக்கும் போது அவர் பாட்டிக்கு இவரோட பழக்கம் தானே, ஒரு ஸ்மைல் பண்ணி ஹாய் அப்படின்னாராம். அவரு கோவம் வந்துருச்சு. This is the first time I am meeting you. How can you say hi and smile அப்படின்னாராம். இவரு சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரும் போயிட்டாரா. அதுக்கப்புறங்க அடுத்த நாள் அதே பார்க்ல அவரை சந்திக்கிறார். அப்ப டால்ஸ்டாய் வழிய போய் ஹலோ ஹாய் ஐ ஆம் லியோ டால்ஸ்டாய், நம்ம ஏற்கனவே சந்திச்சிட்டோம் அப்படின்னாராம். ஆல்ரெடி we have met. அப்ப ஹாய் சொல்லலாம்ல, ஹலோ சொல்லலாம்ல, சிரிக்கலாம்ல. அவரு ரொம்ப ஹான்னு சிரிச்சிட்டார். அதுக்கப்புறம் 2 பேரும் பயங்கரமான ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான் விஷயம். அதனால தேடி போய் நட்பை வரவழைப்பது நல்லது. ஓகே, சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம எப்படி மத்தவங்களுக்கு பிடிச்சவங்களா ஆகுறது? நம்மள இன்னொருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கணுங்க. அப்பதானே நட்பு தொடரும். நம்மள பார்த்த உடனே அவங்க நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்மள பார்த்தோன்னா அவங்க ஓடிடக்கூடாது. நம்ம பேசுறது ஏற்கனவே என்கிட்ட கேட்டாங்க, எப்படி அடுத்தவங்களை ஈர்க்கிற மாதிரி பேசுறது அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா இதுதான் தேவை, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பப்ளிக் ஸ்பீக்கிங்ல எல்லாம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மேடையில ஏறி பேசும்போது இவர் மைக்க பிடிச்சா அங்க எல்லாரும் தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் இவர் ஓகேன்னு சொல்லும்போது எல்லாரும் முடிச்சுக்கிறது. அது இல்ல பேசுறது. ஒரு வினாடியும் அவங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொண்டுட்டு வரணும், ஒரு ஆற்றலை கொண்டு வரணும், ஒரு ஆர்வத்தை கொண்டு வரணும். அதுதான் பேச்சு. சரி, இப்ப இங்க வருவோம். நம்மளே எப்படி மத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அப்போ இப்ப கவனிச்சுக்கோங்க, நான் ஒரு டஜன் பாயிண்ட் தரேன். நம்ம எப்படி அன்கான்சியஸ் காம்பிடன்ஸ்ல ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்தோம், வின்னர்ஸ்ல ஒரு 18 பாயிண்ட்ஸ் எடுத்தோம். அதே மாதிரி இங்க நட்பையோ உறவையோ அதிகப்படுத்துறதுக்கு ஒரு 12 பாயிண்ட் கொடுக்குறேன். அத 1 2 3 யாரும் இப்ப எழுதிட்டு இருக்கோம்னா, அதுக்கப்புறம் வேணா அதுக்கு தனியா அதை வீடியோ கூட கொடுக்குறேன். இல்லைன்னா அப்புறம் கூட ரெக்கார்டிங் பார்த்து நீங்க எழுதிக்கலாம். இப்ப கவனிக்க மட்டும் செய்யுங்க. பாயிண்ட் நம்பர் 1, allow others to speak. என்னங்க இது? எப்போ உங்களை மத்தவங்களுக்கு பிடிக்கும், எப்போ உங்களை தேடி வந்து நிறைய பேசுவாங்க அப்படின்னா, நீங்க அடுத்தவங்களை பேச விட்டு கேட்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். allow
அதர்ஸ் டு ஸ்பீக். அவங்கள பேச விடுங்க, பேசட்டும். அப்ப கேளுங்க. ஒண்ணு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2. Do not argue in the middle. அவங்க பேச பேச அது உங்களுக்கு ஒரு கான்ட்ராடிக்ட் வேர்டு ஒண்ணு வரும் இடையில. உடனே நம்ம உள்ள புந்துட்டு நிறுத்துங்க நிறுத்துங்க, நீங்க எப்படி அப்படி பேசலாம், இது என்ன தெரியுமா, அப்படி தெரியுமா, அப்படி தெரியுமான்ட்டு ரொம்ப நாட்டாமெல்லாம் பண்ணக்கூடாது. அதான் டோன்ட் ஆர்கியூ இன் த மிடில். பாயிண்ட் நம்பர் 2. ஃபர்ஸ்ட் ஒன் அவங்கள பேச விடணும், ரெண்டாவது ஆர்கியூ பண்ணக்கூடாது நடுவுல. சரிங்களா? மூணாவது, ஒரு 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு. இன் கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ், அந்த பிரச்சனையை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, see that problem from others perspective. அதாவது நீங்க அவங்க இடத்துல இருந்து அந்த பிரச்சனையை பார்க்கணும். நம்ம இடத்துல இருந்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இல்ல 2 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள, இல்ல பேரண்ட் சில்ட்ரன்ஸ், இப்படி யாருக்குள்ள வேணாலும் ஒரு இஷ்யூ வருது. அப்போ நாம அவங்க இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்போம்? இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஏரியா. சோ see that problem from others perspective. அவங்க இடத்துல இருந்து அந்த பிரச்சனையை நீங்க பார்க்கணும். இதுதான் 3வது பாயிண்ட். அடுத்து 4th பாயிண்ட்ங்க. எப்பயுமே பேச ஆரம்பிக்கிறோம், முத பேசுறோம். Start with care and concern about others. நீங்க 2 பேர் சந்திக்கிறீங்க, போன உடனே இப்போ ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். எடுத்த உடனே நேத்து அந்த இதை நீ பாட்டு விட்டுட்டு போயிட்டீங்க உங்க பாட்டுக்கு, நான் அந்த வேலையில நானே கம்ப்ளீட் பண்ணிட்டு போனேன். பாத்தீங்களா? எடுத்த உடனே நம்ம இதுல கூட சொன்னோம், சாண்ட்விச் மெத்தட் கிரிட்டிசைஸத்துக்கே சொன்னோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், எடுத்த உடனே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. சாண்ட்விச் கீழே பிரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரிட்டிசைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிரைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். அது மாதிரி ஒருத்தரை சந்திக்கும் வார்த்தை ஆரம்பிக்கும் போது நேத்து அதை பண்ணிட்டீங்க இதை பண்ணிட்டீங்கன்னு அவங்க மேல பிளேம் பண்ணக்கூடாது. மாறாக அவர்கள் மேல் ஒரு கேரை காட்டணும். சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, குழந்தைங்க நல்லா இருக்காங்களா, அப்படிலாம் கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்கேஸ் நம்ம சொல்லியே ஆகணும்னா, அதுக்கப்புறம் பேச்சுவாக்குல நீங்க நேத்து அந்த இதை கூட விட்டுட்டு போயிட்டீங்க, நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. அது அவங்க ரீச் ஆகும். ஓகே. சோ பாயிண்ட் நம்பர் 4, கேர் அண்ட் கன்சர்ன் அபவுட் அதர்ஸ். 5ங்க, ஒரு தப்பு பண்ணிருப்போம். அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ் பிஃபோர் கிரிட்டிசைஸ் பை அதர்ஸ். அதான் 5th ஒன். நீங்க இந்த செஞ்ச தப்ப நீங்க ஒத்துக்காங்க, அடுத்தவங்களுக்கு முந்திக்கங்க. அதாவது அவங்க உங்களை நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னு குறை சொல்றதுக்கு முன்னாடியே ஐ எம் சாரி, அது நேத்து அந்த தப்பு நடந்துருச்சு, இது மாதிரி நடக்காத பாத்துக்கலாம் அப்படின்னு வாலண்டியரா நீங்களே அக்செப்ட் பண்ணி முன்னாடி நிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். பாயிண்ட் நம்பர் 5, அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ் பிஃபோர் கிரிட்டிசைஸ் பை அதர்ஸ். சரிங்களா? இது 5. 1 to 5 ஒரு ரீகேப் பண்ணிடுறேன். நம்பர் 1, allow others to speak. Number 2, do not argue in the middle. Number 3, in case of any problem, see that problem with others' perspective. 4th one, care and concern before. அது initial talk. பேச ஆரம்பிக்கும் போதே அடுத்தவங்க மேல ஒரு கேரோட பேசணும். 5th one, accept your mistakes before criticized by others. 6th one, respect others' speech. இப்போ ஒருத்தன் பேசிட்டு இருக்காங்கல்ல, நீங்க அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது நீங்க அங்க வேடிக்கை பாக்குறது, அப்படி இப்படின்னு சொல்லிடுறது, அப்பா அப்படின்னு நெளியறது, அசையறது, அதெல்லாம் அவங்க கவனிச்சாவே ஓ நம்ம பேசுறது உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு, அப்பதான் அப்படியே கொட்டாவி விடுறது,
இல்ல வேற எது பக்கம் டைவர்ட் பண்றது அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவங்க பேசுறத தலையாட்டணும், பாடி லாங்குவேஜ்ல அப்படி இப்படின்னு அவங்களுக்கு இதெல்லாம் பர்டிகுலர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ரொம்ப முக்கியங்க. அதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. அவங்க பேசும்போது கவனிக்கணும். அது கவனிங்க. ஸோ சிக்ஸ்த் ஒன், ரெஸ்பெக்ட் அதர்ஸ் ஸ்பீச். ஓகே. பாயிண்ட் நம்பர் 7, காம்ப்ளிமெண்ட் த ஸ்பீச். எப்படி காம்ப்ளிமெண்ட்? அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணீங்கல்ல, அதுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும். 7th ஒன் என்னது? ஆமாங்க, நீங்க அன்னைக்கு சொன்னதை நான் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு இந்த பெனிஃபிட். ஓகேங்களா? ஒண்ணும் வேண்டாம். இப்ப என்கிட்டயே பேசுறாங்க, சார் நீங்க அந்த ரோட் மெமரி சொன்னீங்கல்ல, அதை நான் செஞ்சதுல எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்தது சார். அது காம்ப்ளிமெண்ட் தானே? அப்ப நான் ரொம்ப கோவப்படணும், உள்ளுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷப்படணும் தானே? அவ்வளவுதான் விஷயம். அப்ப உடனே நானு அது யாருப்பா சொன்னாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட மறுபடியும் பேசுறேன், பேச்சு சொல்றேங்க. இது மாதிரி தான் எல்லா விஷயமும். சோ காம்ப்ளிமெண்ட். ஓகே, அதான் பாயிண்ட் நம்பர் 7. பாயிண்ட் நம்பர் 8, நெவர் சேலஞ்ச் வித் எனிபடி. ஒரு பொழுதும் யாரிடமும் சேலஞ்ச் பண்ணாதீங்க, சவால் விடாதீங்கன்னு அர்த்தம். பார்க்கலாமா? சின்ன பிள்ளைங்களா இருந்தா கூட பார்க்கலாமே, நீயா நானான்றுவாங்க. அந்த ஹேபிட்டே வேண்டாம். நெவர் சேலஞ்ச் வித் எனிபடி. சவால் என்பது வேண்டாம். உள்ளுக்குள்ள வேணா வச்சுக்கோங்க, வைராக்கியத்தை உள்ளுக்குள்ள வச்சுட்டு அவங்க கிட்ட விடாத, நீங்க செய்யலாம், செய்யுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது 9th ஒன். நான் சொல்றது நல்லா பாத்துக்கோங்க. இது நம்ம பேசுறது ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள, ரிலேஷன்ஷிப் உள்ள. அதுக்குன்னு இப்ப என்னைய நீங்க யாராவது மைண்ட் வாய்ஸ்ல நீங்க உங்க கம்பெனில அவங்க அவமானப்படுத்தினப்ப நீங்க அவங்ககிட்ட சவால் விட்டீங்கல்ல அப்படின்னு. அது வேற, இது வேற. அது உறவெல்லாம் முறிஞ்சு போன இடத்துல பேசுறது. இது நட்புக்கு நான் சொல்றது, நட்பை அதிகப்படுத்துறதுக்கு நான் மெத்தட் சொல்லிட்டு இருக்கேன். அதனால அவங்க கிட்ட சவால் விடாதீங்க. நட்பு கிட்ட, சொந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்டயோ குழந்தைங்க கிட்டயோ இவங்க கிட்ட சவால் தேவையில்லைன்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 9, யூஸ் டிஃபரண்ட் மெத்தட் டு கன்வின்ஸ் அதர்ஸ். என்கிட்ட அன்னைக்கு கேட்டாங்கல்ல, அவங்கள எப்படி நீங்க உங்க மைண்டுக்கு அவங்கள கனெக்ட் பண்றீங்க, கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னு வித்தியாசமா யோசிங்க. நம்ம இதை எப்படி, அதாவது ஒரே டாபிக் தாங்க, ஒரே மேட்டரை எப்படி சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இதுக்கு வேணா ஒரு இது சொல்றேனே. ஒரு ராஜா இருக்க, அந்த ராஜா ஒரு ஜோசியக்காரரு அவங்க ஃபேமிலியில எல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஜாதகம் பாக்குறதுக்காக ஒரு ஜோசியக்காரரை கூப்பிட்டு ஜாதகம் பாக்குறாரு. அந்த ஜோசியக்காரர் சொல்லிட்டார், அண்ணா உங்களுக்கு முன்னாடியே உங்க சொந்த கூட இருக்கிறவங்க எல்லாம் இறந்து போயிடுவாங்கண்ணா அப்படின்னாரு. உங்களுக்கு முன்னாடி அவங்களாம் போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னாராம். இந்த மன்னருக்கு அவங்க அதான் யாரு, அவங்க பிள்ளைங்க, ஒய்ஃப், இவங்க எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாரு. இவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. முதல்ல என்னால பிடிச்சி சிறையில் அடைங்கப்பா அப்படின்ட்டு. அப்புறம் அவரால் தாங்க முடியல, இன்னொரு ஜாதகக்காரனை கூப்பிட்டு அவனும் பார்க்க சொல்றாரு. அதே ஜாதகக்காரன் அதை பார்த்துட்டு உண்மைதான், அது என்ன தெரியுமா சொல்றாரு, அண்ணா உங்க சொந்தக்காரங்களை விட நீங்க ரொம்ப நாளைக்கு வாழுவீங்கன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். உடனே அந்த மன்னர் இவருக்கு நிறைய கொடுத்து அனுப்புங்கன்னாரு. இவ்வளவுதானே. 2 பேரும் சொன்னது ஒரே டாபிக் தான், ஒரே மேட்டர் தான். இதை இவர் எப்படி சொன்னாருங்கிற விதம் தான் முக்கியம். உங்க சொந்த பந்தத்தை விட நீங்க ரொம்ப நாளைக்கு வாழ்வீங்கன்னு சொன்னாரா? மீனிங் ஒண்ணுதானே, ஆனா அதை சொல்ற விதம் வேற. இவ்வளவுதான் விஷயம். அப்படி இதை எப்படி சொல்லலாம், இதை சும்மா கொடுக்கறது தேன் கலந்து கொடுக்கலாம், ஹனி கோட்டட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதான். சோ அப்படி கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு அவங்க கிட்ட பேசணும். இது பாயிண்ட் நம்பர் 9. பாயிண்ட் நம்பர் 10, do not lie. பொய் முடிஞ்ச வரைக்கும் பேச வேண்டாம். யார்கிட்ட?
நெருங்கிய உறவை பலப்படுத்தினாங்க. ஒரு கால் பேசி ஆகணுமா, ஸ்ட்ராங்கா பேசணும். ரொம்ப பெரிய பொய்ய சொன்னோம். அதாவது அந்த பொய்ங்கிறது எப்படின்னு நல்லா புரிச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு சமைக்க தெரியாது. ஆனா அவங்க கேட்டாங்க ஒரு இடத்துல, கல்யாணம் பொண்ணு பார்க்க ஒரு இடத்துல, அவங்க சமைக்க தெரியுமா, நல்லா சமைப்பனே அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது ஒரு பொய். பெரிய பொய் தானே சொல்லிட்டீங்கல்ல. சொன்னத உண்மையாக்கணுங்க, அதுதான் இந்த இடத்துல அர்த்தம். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட டைமுக்குள்ள அதை பத்தி சர்ச் பண்ணி நல்லா சமைச்சு அதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடணும். அதே மாதிரிதான், உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா, கார் ஓட்ட தெரியுமா, ஓட்ட தெரியுமே தப்பா சொல்லிட்டீங்க, பொய் சொல்லிட்டீங்க. சொல்லிட்டோம்ல, அப்ப அதை உண்மையாக்கணும், ஓட்ட கத்துக்கணும். அப்போ நாம டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அந்த பொய் பயன்படுச்சு, அவ்வளவுதாங்க. இதுதான் பொய்மையும் வாய்மை பயக்கம்ன்றதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாமா, அவ்வளவுதான். சோ முடிஞ்ச வரைக்கும் பொய் சொல்லக்கூடாது. சொன்னா பெரிய பொய்யா சொல்லணும், சொன்னதை காப்பாற்றணும், பொய்ய உண்மையா மாத்தணும், செய்யணும். ஓகே, so this is point number 10. Point number 11, do not fuss on trifles அப்படின்னு சொல்லுவோம். fuss on trifles அப்படின்னா என்னன்னா, ஒரு சின்ன விஷயமா இருக்குங்க. நிறைய பேர் பாருங்களேன், ஒரு சாதாரணதா தான் இருக்கும், அத அப்படியே பூதாகரமா 70mm ஸ்கிரீன்ல போட்டுக்குவாங்க. போட்டுக்கிட்டு அது அப்படி இது இப்படி. இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான், சின்ன தப்பு பண்றான். நீ இப்பயே இப்படி பண்ணினா நீ நாளைக்கு எனக்கு எங்க கஞ்சி ஊத்த போற, என்ன எங்க பாத்துக்க போற, என்னை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல தான் சேர்த்துவா, அப்படி இப்படின்னு பெருசாக்குறோம்ல, அதுதான். சின்ன பிரச்சனை தானே, சின்ன தப்பு பண்ணிருப்பாங்க. அந்த தப்பை நெக்லெக்ட் பண்ணணும், அல்லாத புறங்கட்டி விடணும். ஆனா அதை எடுத்து பெருசாக்கி ரொம்ப பூதாகரமாக்குறது கரெக்டே கிடையாது. உறவு கரெக்டா வராது. சோ அப்ப சின்ன சின்ன பிரச்சனை அது இவ்வளவுதானங்க, விடுங்க, அது பாத்துக்கலாம், இவ்வளவுதான் அப்படின்ற அந்த இது வரணும். நம்ம பேரண்டிங்ல அன்னைக்கு பார்த்தோம், காஃபி சட்டையில ஊத்திருச்சு, உடனே அந்த அப்பா அரைஞ்சாருன்றது ஒண்ணு இருக்கு, ஓகேன்றது இருக்கா, அவ்வளவுதான். சோ அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்படியே எமோஷனல் எக்ஸிபிஷன்லாம் வேண்டாம். அதுதான் பாயிண்ட் நம்பர் 11. லாஸ்ட், ஏன்னா ஒரு டஜன்ன்றதுனால 12th பாயிண்ட், வின் வின் மெத்தட். அதுதான் நம்ம ஏற்கனவே வின்னர்ஸே அதை பார்த்தோம். 2 பேரும் ஜெயிப்போம், விட்டு கொடுத்து போறது. இதுல போட்டி, யார் விட்டு கொடுக்கறதுல அதிகம் விட்டு கொடுக்கறது அப்படின்றது, 2 பேருமே போட்டி. அதான் ஒரு மான், ஆண் மான் பெண் மான் ரெண்டும் போது, ஒரு சின்ன பாலில கொஞ்சமா தண்ணி இருக்குது, அதுல ஆண்மான் அது குடிக்கிட்டோன்னு பெண்மானுக்கு விட்டு கொடுக்குது, பெண்மான் அது குடிக்கிட்டோன்னு ஆண்மானுக்கு விட்டு கொடுக்குது, கடைசியா 2ம் குடிக்கல, தண்ணி அப்படி இருக்கு. இப்படிதான். இதுதான் உறவு, இதுதான் குடும்பம், இதுதான் நட்பு. சோ விட்டு கொடுத்து வாழ்றது, வின் வின் மெத்தட். சோ பாயிண்ட் நம்பர் 12 ஓவர். 1 to 12ங்க கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எப்படிங்க போச்சு, ரொம்ப போரா? ஏன்னா இன்னைக்கு தேவையான ஒரு டாபிக், அதுக்காக கொஞ்சம் நேத்து அவங்க கேட்டதுனால நான் இடையில இதை இடைச்சொற்களா கொண்டு வந்துட்டேன். நாளைக்கு நம்ம மெமரியில கொஞ்சம் எலாபரேட் பண்ணி ரொம்ப முக்கியமான இதெல்லாம் கொண்டுட்டு வர போறேன். அதை ஓகே, இனிமேல் ரொம்ப வேகம் எடுக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், shall I know the time? What is the time? Yeah, 5:49. ஓகே, 10 minutes இருக்கு, 11 minutes இருக்கு. அப்போ இதை அப்படியே நிறுத்திட்டு நம்ம ஃபைனல் இதுக்கு வந்துடலாம். கடைசி இதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், அப்புறம் நீங்க கேள்விக்கு போலாம். இது ஒரு அமெரிக்காவில் 1914ல 1916வது வருஷம் பிறந்த ஒருத்தர், அவர் பேரு ஹெரால்ட் ரசல். ஹெரால்ட் ரசல் இவரு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல அப்போ 1914ல பிறக்கிறார். அதுக்கப்புறம் அட் த டைம் ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு வார் அவர் ஒரு மிலிட்டரி, அமெரிக்கன் மிலிட்டரியில ஒரு ஃபைட்டர், ஃப்ரண்ட்லைன் ஃபைட்டர். 1941ல ஒரு ட்ரையல், ஒரு பாராசூட்ல அப்படியே
பறந்து போய் ஒரு இதை ஷூட் பண்ண போனோம். அந்த இது அவரு ஒரு ட்ரையல் பாக்குறப்ப அன்எக்ஸ்பெக்டடா அவருக்கு முன்னால ஒரு டமால்னு ஒரு வெட்டி சத்தம், அப்படியே மயங்கி போய் விழுந்துட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு கோமா ஸ்டேஜ் போயிட்டாரு, எதுவுமே தெரியாது. அவர் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரு 2 monthsக்கு அப்புறம் அவருக்கு நினைவு வருது. அப்படியே கண்ணை முழிச்சு பாக்குறார். இவர் உடம்பெல்லாம் பெட்ஷீட் பொத்தி வச்சிருக்காங்க. அப்படியே முழிச்சு பாக்குறார். தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கலாம். யார் இருக்கீங்கன்னு கேக்குறார், யாரும் காணோம். பக்கத்துல ஒரு டீப்பாயில ஒரு ஜக் இருக்கு, அதை எடுக்கலாமே அப்படின்ட்டு பெட்ஷீட் அப்படி விளக்குறாரு. அவரோட கைய பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட சவுண்டு கேட்டு அந்த பில்டிங்கே அதிருதுங்க. பயங்கர சவுண்ட கத்திட்டாரு. ஏன்னா அவர் எதிர்பார்க்காத வந்தது. ஏன் 2 கையும் துண்டிக்கப்பட்டு ஆம்பிடேட் பண்ணிட்டாங்க. 2க்கும் சும்மா இது கம்பி அப்படி இது மாதிரி கொக்கி மாதிரி மாட்டி விட்டாங்க. 2யும் துண்டாயிருச்சு. அவரு டாக்டர்ஸ் எல்லாம் ஓடி வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அவரு பேசுறாரு. வாட் இஸ் திஸ், வேர் இஸ் மை ஹேண்ட், நான் ஒரு ஃபைட்டர், நான் ஒரு ராணுவ வீரன், எங்க என் கைகள், என் கையில நான் என்ன பண்ணுவேன். அவரு தாங்கிக்க முடியல, கத்துன்னு கத்துறாரு. அவங்க எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாங்க, முயற்சி பண்ணாங்க, முடியவே இல்லை. பட் அவங்களால ஒண்ணும் இல்ல. அப்போ அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சார்லி ஹானக்கல் அப்படின்னு அவர் பேரு, ஹானக்கல் சார்லி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அவர் வந்தார். என்னடா என்ன ரொம்ப பெரிய இது பண்ற, கைதானே போயிடுச்சு, நீ ஊனமாயிட்ட அவ்வளவுதானே, நீ ஒன்னும் முடமாகல அப்படின்ற. நாம தமிழ்ல சொல்றோம், அவங்கள லேம் அண்ட் டிசேபிள் அப்படி வச்சுக்கலாமா. லேம் அண்ட் டிசேபிள். நீ ஊனமானதடா ஆன, நீ ஒன்னும் முடமாகல, ஓகே டேக் இட் அப்படின்னு கேஷுவலா சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட அதிக பேச்சை கொடுக்கல. அவ்வளவுதான், இதான் வாழ்க்கை, வாழணும் போ அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவரு அவ்வளவுதான், நான் நினைவு வந்துருச்சுல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு வராரு. வந்து அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தேடுறாரு. ஊனம்னா என்ன, முடம்னா என்ன தேடுறார். அப்புறமேல் பதில் கிடைக்குது. என்னது, ஊனம் என்பது நம் உடம்பில் ஒரு ஆர்கன், ஒரு முக்கியமான உறுப்பு செயலிழந்து விடுவது. முடம் என்பது அந்த உறுப்பு செய்ய வேண்டிய வேலையை எதுவாலையும் செய்யாமல் அப்படியே முடங்கி விடுவது. அவ்வளவுதான். அப்போ இதுக்குதான் இங்கிலீஷ்காரங்க முதல்ல இதுக்கு பேர் வச்சாங்க, மாற்றுத்திறனாளி, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஜெசிகா காக்ஸ் 2 கை கிடையாது. ஆனா அந்த பெண் அமெரிக்காவில் பைலட் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. எப்படி? கை இல்லாத, 2 கையும் செயல் இல்லாத ஒரு பொண்ணுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் பிளைட் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் கொடுக்குது, பைலட் லைசன்ஸ். எப்படி கொடுத்தாங்க? 2 கால் அதை செய்யுது. அப்போ கை செய்ய வேண்டிய அந்த வேலைகளை கால் செய்யுது. இதுதான் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு. இதான் அவர் சொன்னது. அப்போ அது செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்யாத நிறுத்தல. அப்போ அவங்க முடம் அல்ல, ஜஸ்ட் ஊனம், அவ்வளவுதான். இவ்வளவுதான் விஷயம். இதான் அவர் கொடுத்தார். வெறும் புரிஞ்சுட்டேன். ஓகே, அப்ப எனக்கு இது புரிஞ்சிருச்சு, பரவாயில்ல. ஆனா நான் இந்த கைய வச்சுக்கிட்டு எங்கடா போய் வேலை பார்ப்பேன், நான் எங்க போய் வேலை கேட்டாலும் யாருமே தரமாட்டேன்றாங்க. அவருக்கு ஃப்ரெண்டுக்கு அடிச்சு சொல்றாரு, நான் எல்லா இடத்துலயும் போய் வேலை கேட்டேன், என் கைய பார்த்தோன்னே யாருமே வேலை தரல அப்படின்னா. அப்ப அந்த ஃப்ரெண்டு கேட்கிறாரு, அப்படியா எல்லா இடத்துக்கும் போனியா? போனேன். சரி, அந்த சினி ஃபீல்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதை பாத்தியா? இவரு அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு போன வச்சுட்டாரு. அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் பேசல, அதிகமா பேச மாட்டாரு நண்பன். சினி ஃபீல்டு அப்படியா,
அப்படின்னு உடனே இவரோட கதவை திறக்கிறார். அங்க சினிமா கதவு இவருக்காக திறக்குது. நேரா போறார். அவருக்கு வேலை கேட்கிறார். நான் ஒரு படம் நடிக்கிறதுக்கு எனக்கு படம் த பெஸ்ட் இயர்ஸ் இன் மை லைஃப், பெஸ்ட் இயர்ஸ் ஆஃப் அவர் லைஃப். இதுதாங்க அந்த படம். அந்த படத்துல இவர் நடிச்சார். படத்திலேயே ஆஸ்கார் அவார்டு வாங்கினார். அப்புறம் என்ன, இவரு அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டார். போதுமா? அப்போ வாழ்க்கையில இவரு ஜெயிக்கிறதுக்கு இந்த ஊனம் ஒரு தடை அல்ல அப்படிங்கறத அங்க ப்ரூவ் பண்ணியாச்சு. அமெரிக்கன் ஹாலிவுட்ல அவரோட பெயர் எழுதப்படுது. ஆஸ்கார் விருதையும் வாங்கியாச்சு. மிகச்சிறந்த ஒரு குணச்சித்திர நடிகரா அந்த படத்துல அவர் கொண்டு வரப்பட்டார். சோ ரியா, இவ்வளவுதான். இந்த ஹெரால்ட் ரசல் அதுக்கப்புறம் கடைசி காலத்துல அவங்க ஒய்ஃபு கேன்சர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் பத்தாத இந்த ஆஸ்கர் அவார்டை பல டாலருக்கு வித்தார். வித்துட்டு அப்புறம் கடைசியா ஒரு 2002 நினைக்கிறேன், ஐ திங்க் அதுல இறந்துட்டார். அப்ப இவர்கிட்ட இருந்து நம்ம இங்க எடுத்துக்கிற பாடம் இதுதான். சரிங்களா? 2 கையும் போனதுக்கு அப்புறம் முடியாதுன்னு கஷ்டப்பட்டார். பட் நண்பன் ஒருவன் வந்து முடியும் அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போயிட்டான். அவன் ஒரு தூண்டுகோல், ஒரு கேட்டலிஸ்ட், அவ்வளவுதான். பட் வாழ வேண்டியது இவருதான். அதுக்கப்புறமும் வேலை கிடைக்கலையேன்னாரு. அப்பயும் அந்த நண்பன், அப்படியா, எல்லா இடத்துலயும் முயற்சி பண்ணியா, அதோட நிறுத்திட்டான். பட் இவர் தான் முயற்சி பண்ணார், இவர் தான் நடிச்சார், இவரு ஜெயிச்சார். இது மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க வாழ்க்கையில ஜெயிச்சவங்க. பலதை இழந்ததுக்கு அப்புறம் வெற்றியை சந்தித்தவர்கள், சாதித்தவர்கள் எத்தனையோ இருக்காங்க. சோ அந்த லிஸ்ட்ல இன்று நாம் பார்த்தது ஹெரால்ட் ரசல். ஓகே, தட்ஸ் ஆல் த ஸ்டோரி டுடே. சோ இதுலயும் பெரிய கேள்வி, ஏன்னா எனக்கு இங்க இதுல இருக்கனால இன்டராக்ஷன் கொஸ்டின் ஆன்சருக்கு அதிகமா இதுல வேணா, ஏன்னா நான் ரொம்ப இதுல காம்ப்ளிகேட்டடான இது டாபிக்ஸ் கொடுக்கல. அதனால எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். கேட்கிற கேள்வி எல்லாருமே சொல்லுவீங்க. அதனால கேள்வி பதிலுக்கு வந்துட்டோம். 6 மணி ஆகிவிட்டது. இனி உங்கள் நேரம்.